வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை கஸ்டமருக்கு வந்து கோயம்பேட்டிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து 5.2 அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஆம்பிள்ஃபேர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சப்போட ஃபஸ்ட்டு சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலுங்க. பவர் ஆன் ஆஃபு. அடுத்து வந்து எல்இடி, அதாவது நேமு வியூ மீட்ரு எல்லாத்துக்கும் எல்இடி கொடுத்துருக்கோம். அந்த எல்இடி இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எல்இடி ஆன் ஆகிடும், வியூ மீட்ரு ஆன் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து சப்பு 2 வால்யூம் கண்ட்ரோலுங்க. இது சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி. இது வந்து சப்பு 2ஓட வால்யூம் கண்ட்ரோலு. அடுத்து சென்ட்ரு, அடுத்து சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிளு பேஸு லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோலுங்க. அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி ஆன் பண்ணுறக்கும் ஆஃப் பண்ணுறக்கும் இந்த சுவிட்சுங்க. அடுத்து சப்வூஃபர் வேணும் அப்படின்னா சிக்னலை வந்து நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன். இப்போ பேக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன், பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து ஏசி மெயின்ஸ் கார்டு. இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சாக்கெட் போட்டிருக்கோம், ஃபியூசபிள் இண்டிவிஜுவலாக வந்துடும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது சப்பு 2க்கான பனானா சாக்கெட்டு. இது சப்பு 1. அடுத்து வந்து சென்டர், சரௌண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். FT003 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபேரு. பட் ஆனால் இது அனலாக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஆக்ஸ் மோடும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒரு போர்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம், சரிங்களா. இது மட்டும் நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாகவே நம்ம கழட்டிட்டோம். இந்த இடத்துல கூலிங் ஃபேன் வைக்க முடியல, ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணியிருக்க. ஏன்னா இதோட சேஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச் ஹைட்டுங்க. பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச்சுங்க. 12 இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து 5.2 பண்ணுறது வந்து பெரிய சிரமம், 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு. அதனால் நம்ம இந்த ஆம்பிள்ஃபேர் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு கூலிங் ஃபேன் வைக்க முடியல. அடுத்து நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இப்போ வந்து இன்டீரியர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆம்பிள்ஃபேரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம், சரிங்களா. நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். இதோட லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அதாவது கஸ்டமர் வந்து ஃபுல் பிளாக்கில் தான் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து யூஎஸ்பி செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்சு எனக்கு வேணும், இண்டிவிஜுவலாக வேணும்னு சொல்லியிருந்தார். அதனால் அவருக்கு கம்பல்சரி சுவிட்சுமே எடுத்து வெளியில் வச்சு நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா இது கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இப்போ பேக் சைடில் நம்ம ஃபுல்லாக கீழே வந்து இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம பிரிச்சிடலாம். ஏன்னா ஸ்டிக்கர் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக ஒட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபினிஷிங் பக்காவாக வந்திருக்குங்க ஆம்பிள்ஃபேரு. ரிசல்ட் வைஸ் பக்கா வேறு மாதிரி. எல்லாமே நம்மளுடைய ஓன் போர்டு தான் போட்டிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, மற்றபடி ட்ரான்ஸ்ஃபார்மர் இது மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கியிருக்கோம். மற்றபடி எல்லாமே நம்மளுடையது தான். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பிள்ஃபேரு அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கும் லுக் வைஸ் பார்க்குறப்ப. இது வந்து அனலாக்கு. இதுலேயுமே வந்து டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிள்ஃபேர் தான் இது. அனலாக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டால்பி டிடிஎஸ்ஸாகவும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இன்டீரியரில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிட்றேன். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. 3030 வந்து ஒரு 15 ஆம்பியர் வைண்டிங் பண்ணியிருக்கேன் சப்புக்காக, 2 சப்புக்காக. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 28028 ஒரு 12 ஆம்பியர் வந்து வைண்டிங் பண்ணி நம்ம 5 சேனலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ரீ பவரில் தான் இது 12 ஆம்பியருங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டில் 10,000 UF யூஸ் பண்ணி 2 கெப்பாசிட்டர் சப்புக்கு. அதே மாதிரி 63 வோல்ட்டில் 10,000 UF வந்து 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி 5 சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா வெட்ரிக்கல் அண்டு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மெட்டல் டையோடு போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு, எந்த ஒரு ட்ராப்பும் இல்லை. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா FD003 ஆட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸ்வின் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். மேக்ஸ்வின் வந்து கொஞ்சம் எனக்கு அது ஸ்டாக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு வந்து அது பிடிக்கல. ரெண்டாவது அதுக்கு பதிலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து யூடியில் வந்து போட்டிருக்கேங்க. அடுத்து இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மோனோ போர்டுங்க. இது நம்மளுடைய மோனோ போர்டு. 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புபுரி நம்மளுடைய இது தான். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 40 வோல்ட் நீங்கள் இன்புட் கொடுத்தாலும் 12 வோல்ட் வர மாதிரி நம்ம FD003க்கு மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பக் கன்வெர்ட்டராகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய BT. இது நம்மளுடைய 5 சேனலுங்க. NGS சீரிஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே நம்ம ஓன் போர்டு தான். 5 சேனல் NGS சீரிஸ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஒரு கூலிங் ஃபேன் வந்து அவுட்டரில் எடுக்கிற மாதிரி நம்ம இதில் பண்ணியிருக்கோம். வயரிங்கெல்லாம் ப்ராப்பராக இருக்குங்க. அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக வந்து எல்லாமே வியூ மீட்ரு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா XDMOட பாக்ஸ் டைப் வியூ மீட்ரு கொடுத்துருக்கேங்க. வயரிங்லாம் பார்த்திங்கன்னா பூராமே ரிப்பன் வயர் யூஸ் பண்ணாமல் சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பேசிக் ட்ரிபிளுக்கு மட்டும்தான் ரிப்பன் வயர் யூஸ் பண்ணியிருப்பேங்க. அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ஆம்பிள்ஃபேரு. ஆடியோ டெஸ்டிங்கும் உங்களுக்கு வந்து பட்டாசாக இருக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆம்பிள்ஃபேரு பட் லுக்கு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோவும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ செட்டை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சாங் வந்து ப்ளே பண்ண முடியாது. செட்டை மட்டும் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பிளாக்கு, கீழே வந்து மேட் ஃபினிஷிங்கில், மேலே வந்து கிளாஸ் டைப்பில். இப்போ வந்து செட்டை உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள். செட்டை ஆன் பண்ணியாச்சுங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக லைட்டிங் எதுவுமே ஆன் ஆகாதுங்க. உங்களுக்கு வந்து USB போர்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா USB எனக்கு தேவையில்லை, நான் வந்து டால்பியில் படம் பார்க்க போகிறேன் இல்லை HDMIயில் பார்க்க போகிறேன் அப்படின்னா USB ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வந்து ஆன் ஆகிருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணுங்க. பட்டனில் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொயாக்சல் வந்து ஆன் ஆகிடும். அடுத்து வந்து ஆப்டிக்கல் ஆன் ஆகிடும். ஆப்டிக்கல் ஆன் ஆகிடும். அப்புறம் கொயாக்சல். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ARC. இது எல்லாமே டோட்டலாக நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் டிவியில் கொடுத்துட்டு. இப்போ அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ் மூடு ஆன் ஆயிருங்க. ஆக்ஸ் மூடு ஆன் ஆனோன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து USB போர்டை செலக்ட் பண்ணணுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக USB போர்டிலேருந்து உங்களுக்கு ப்ராலஜிக் 2வாக வேலை செய்யும், கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி இதோட ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம சப்பு 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிட்டீங்கன்னா சப்பு 2 வேலை செய்யும். எனக்கு சப்பு 1 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்போட வால்யூம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோல் ஏற்றுனீங்கனாலே போதும். அடுத்து எக்ஸஸாக பார்த்திங்கன்னா சப்பு 2 வால்யூம் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கேங்க. இங்கே கொடுக்குறப்ப நீங்கள் டோட்டலாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதோட சப்போட ஃப்ரீக்வன்சிங்க. இப்போ இதில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா USB போர்டிலேருந்து வர ஆக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம பேக் சைடில் வந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேங்க. டிவி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து யூஎஸ்பியில் இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா FM. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸு. இந்த ஆக்ஸு நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்க டிவிலேருந்து இன்புட் ஆகி உங்களுக்கு வந்து USB போர்டு மூலிமா உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு FD003க்கு போயிடுங்க. இப்போ இதில் எனக்கு வேணாம், ஆக்ஸ் வேணாம் அப்படின்னா USB போர்டு, ப்ளூடூத்து ஆல் மூடு செக் பண்ணியாச்சுங்க. இப்போ USB போர்டில் ஆன் ஆகிட்டுருக்கு. USB போர்டில் ஆன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம லைட்டிங் ஆன் பண்ண போகிறோங்க. லைட்டிங் ஆன் பண்ணிங்கன்னா கோல்டன் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அட்ராக்ஷனாக கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மெட்டல் நாப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 வியூ மீட்ரு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் நம்ம யாசு ஆடியோஸ் அப்படின்ற வந்து நேம்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். லைட்டிங்கோடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் லைட்டிங்கோடு நம்ம இதில் பண்ணியிருக்கோங்க. 2 வியூ மீட்ரு பக்காவாக ஒரு ரிசல்ட்டு. ஆடியோ ரிசல்ட் தாறுமாறாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து கஸ்டமர் வந்து இன்னும் 2 பொருள் வந்து நம்மள்ட்ட இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.